வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கும் உயரழுத்தத்திலிருந்து வெளிப்படும் காற்றானது தமிழக பரப்பின் வழியாக ஊடுருவி செல்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் வெப்பமும் அனலும், இரவு நேரங்களில் குளிர்ந்த சூழ்நிலையும் பனிப்பொழிவையும் கொடுத்து கொண்டிருந்தது. தற்பொழுது மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவு தொடங்கியிருக்கிறது. வெப்பத்தால் காற்றானது லேசாகி மேலெழுந்து ஆவியாகி மழையாக பொழிகிறது. தற்பொழுது இன்றைய மழைப்பொழிவை பார்க்கும்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தின் அம்பாசமுத்திரம், பட்டமாடு, நாங்குநேரி, ஆலங்குளம், கருவந்தா, தென்காசி சுற்றுவட்டார பகுதி, கடையநல்லூர், புளியங்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், திசையான்விளை, தூத்துக்குடி மாவட்டம் திசையான்விளை, ஆரல்வாய்மொழி, பனங்குடி, முத்திக்குளிவயல், தடிகாரகணம், பல்லம், குமாரபுரம், பேச்சிப்பாறை, அம்பாசமுத்திரம், ஆழ்வார்குறிச்சி, எலத்தூர், கடையநல்லூர், புளியங்குடி, சங்கரன்கோவில், திருவேங்கடம், கழுகுமலை, கோவில்பட்டி, கடம்பூர், கங்கைகொண்டான், கயத்தூர், கடம்பூர், மணியாச்சி, சிவகிரி, ராஜபாளையம், வாசுதேவநல்லூர் மற்றும் பம்பா, ஆவி, சக்கப்பள்ளம், கூடலூர், கும்பம், கட்டப்பண்ணா, 36 சுற்றுவட்டார பகுதி, போடிநாயக்கனூர், கொடைக்கானல், வேடச்சந்தூர், திண்டுக்கல், மதுரை மாவட்டத்தின் மேலூர், சிவகங்கை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகள், தலைநகர் சுற்றுவட்டார பகுதிகள், மானாமதுரை, வேப்பம்பட்டூர், அளவக்கோட்டை, மேலூர், போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தின் அல்லிநகரம், பெரியகுளம், பாளையங்கோட்டை, ஜக்கம்பட்டி, ஏழுமலை, உசிலம்பட்டி, வத்தலகுண்டு, திருப்பூர் மாவட்டம் வத்தலகுண்டு, சின்னாளம்பட்டி சுற்றுவட்டார பகுதி, மூலனூர், இடையக்கோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஈரோடு மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலும் பெருந்துறை, குறிப்பாக பெருந்துறை, ராயபாளையம் மற்றும் நீலகிரி மாவட்டம் குந்தா, மேட்டுப்பாளையம், கோத்தகிரி, உதகமண்டலம் சுற்றுவட்டார பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய சூலூர், மதுக்கரை, பொள்ளாச்சி, பெரியநகமம், வேட்டைக்காதர்புதூர், உடுமலைப்பேட்டை, திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதி, ஈரோடு மாவட்டம் நம்பியூர், சேவூர், காராவலூர், மேட்டூர், எடப்பாடி, சேலம் மாவட்டம் மேட்டூர், எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது. மேலும் திருச்சி மாவட்டத்துடைய முசிறி சுற்றுவட்டார பகுதிகள், கரூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலும் இன்றைய மழைப்பொழிவு இருக்கும். பெரும்பாலும் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவாக இருக்கும். நாளையை பொறுத்தளவில் பரவலான மழைப்பொழிவை கடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய பொறுத்தளவில் நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, தேனி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. மிதமானது முதல் சற்று கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழை வாய்ப்பும் தெரிகிறது. நாளைய பொறுத்தளவில் கடலோர பகுதிகளிலும், குறிப்பாக கடலூர் மாவட்டம் நெய்வேலி, சீர்காழி, ஜெயங்கொண்டம், சிதம்பரம், இளவால்பேட்டை, மணல்மேடு, உளுதூர்பேட்டை, பண்ருட்டி, வளவனூர், விக்கிரவாண்டி, கிளியநல்லூர், மரக்காணம், செய்யூர், மதுராந்தகம், கல்பாக்கம், மகாபலிபுரம், கேளம்பாக்கம், பூந்தமல்லி, திருவொற்றியூர், பழவேற்காடு, பொன்னேரி வரை லேசான மழைப்பொழிவு, தூறல் சாரல் மழைப்பொழிவு காணப்படும். நாளைய பொறுத்தளவில் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மழைப்பொழிவு, நீலகிரி, கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. கனமழை பொழிவு காத்திருக்கிறது. சங்கரன்கோவில், அணையூர், பரவக்குடி, ஐயாபுரம், கிடாரங்குளம், உக்கரங்கோட்டை, ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வாய்ப்பு தெரிகிறது. நாளைய பொறுத்தளவில் ராஜபாளையம், பேரையூர், சிவகாசி, விருதுநகர், கள்ளிக்குடி, திருமங்கலம், செக்கராணி, உசிலம்பட்டி, ஏழுமலை, பெரியகுளம், வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளிலும் நாளை கனமழை வாய்ப்பு தெரிகிறது. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகள், பெரியநகமம், உடுமலைப்பேட்டை, வேட்டக்காரன்புதூர், சூலூர், பல்லடம், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, நம்பியூர், கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் சுற்றுவட்டார பகுதி, மேட்டூர், எடப்பாடி, சேலம் மாவட்டத்தின் பகுதிகள், திருச்செங்கோடு, கரிச்சப்பாளையம், நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகள், கரூர், பரமத்தி,
திருச்சி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளிலும் மழை வாய்ப்பு தெரிகிறது. லேசானது முதல் மிதமான மழையாகும். ஓரிரு இடங்களில் சற்று கனமழை முதல் மிக கனமழை வரை என்ற அளவில் மழைப்பொழிவு நாளை பதிவாகும். வெப்பத்தை பொறுத்தளவில் வேலூர், காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், கரூர், ஈரோடு சுற்றுவட்டார பகுதி, திருச்சி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அனல் வீச வாய்ப்புகள் தெரிகிறது. 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும், சில இடங்களில் 100 டிகிரி 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் எட்டி வெப்ப அனல் வீசும் வாய்ப்பு தெரிகிறது. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் சோளிங்கர், கலவை, கண்ணமங்கலம் சுற்றுவட்டார பகுதி, சித்தூர், காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், அரக்கோணம், திருவள்ளூர், ஆவடி, பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகள், பொன்னேரி இங்கெல்லாம் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். நன்றி.